இங்க பவித்ரான்ற பொண்ணோட வீட்டுக்கு அந்த ஊரோட எம்எல்ஏ வந்து என்னோட பையன் உங்களோட பொண்ணை லவ் பண்றாங்க, அதனால 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. ஆக்சுவலா இவரோட ஜாதியை தவிர வேற ஒரு ஜாதி வீட்டாண்ட காரை கூட ஸ்டாப் பண்ண மாட்டாரு. ஆனா இப்போ பொண்ணு கேட்டு இவங்களோட வீட்டுக்கு வந்துருந்த பார்த்தோன்னே ஊர் மக்கள் எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க. தென் இவங்க 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அன்னிலிருந்து எங்கன்னா வெளியே போனாலே மருமகளை வெளியே வர சொல்லி அவளை பார்த்துட்டு தான் போறாரு. ஏன்னா அந்த மருமகளை பார்த்துட்டு போனாதான் நல்ல விஷயம் நடக்குதுன்னு சொல்றாரு. அப்ப இவரோட கட்சியில இருக்க பெரியவர் ஒருத்தர் இவரை கூப்பிட்டு உன்னோட பையனுக்கு வேற ஒரு ஜாதியில இருக்க பொண்ணா கல்யாணம் பண்ணி வச்சிருக்க, நீ அவ்வளவு நல்லவனான்னு கேட்கிறாரு. அப்பதான் அவரு அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது, ஒரு கணக்கெடுப்புல அவங்களோட ஜாதி ஓட்டு அதிகமா இருக்குன்னு தெரிய வந்தது, அதனால தான் இப்படி எல்லாம் பண்ணன்னு சொல்றாரு. அது கேட்டதுமே இவரே ஷாக் ஆவறாரு. ஆனா இதே கட்சியிலே ரொம்ப வருஷமா இருக்க ஒரு பொண்ணுக்கும் அடுத்து எம்எல்ஏ ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா இருக்கும். அதனால யாருக்கும் தெரியாம பிளான போட்டுட்டு இருக்கா. தென் ஹீரோவை காமிக்கிறாங்க. ஒயின் ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஒரு பொண்ணு அவங்க அப்பாவுக்காக டெய்லியும் சரக்கு வாங்க வந்திருப்பான். அந்த பொண்ணு ஒன் சராய் லவ் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஒரு கவுன்சிலருக்கு அடியால வேலை செஞ்சுட்டு இருக்கா. அவருமே அடுத்து எம்எல்ஏ ஆகிறதுக்காக ரொம்ப ஆசைப்பட்டு இருக்காரு. தென் கொஞ்ச நாள் எலெக்ஷன் வருது. அப்ப எம்எல்ஏ இருக்கிற ஒரு மருமகளை பரிதாப ஓட்டுக்காக ஆசைப்பட்டு கடத்த சொல்லிடுறாரு. இந்த வேலையை கவுன்சிலர் செகண்ட் ஒய்ஃபோட தம்பிக்கு வருது. இந்த தம்பியும் அவங்க அக்கா கிட்ட சொல்றா, இதை கேட்டதுமே இந்த வேலையை நீ பண்ணாத, நான் இந்த அடியால வச்சு பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு கவுன்சிலர் கிட்ட சொல்றாங்க. அவருமே வேற வழி இல்லாம ஹீரோ கிட்ட சொல்றாரு. ஹீரோமே கவுன்சிலருக்காக இந்த வேலையை நான் செய்யறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான்.